ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக அன்லோடிங் பாயிண்ட் வந்தாச்சுங்க. லோடில் இறக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னையோட 4வது நாளுங்க. அங்கே கிளம்பி 3 நாள் ஓட்டி 4வது நாள் காலையில் டெலிவரி கொடுத்துருக்குறாங்க. லோடில் இறக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வண்டியில் லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாடேஸில் இறக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது குடோன் இருக்குது. டாடேஸ்லையும் இறக்குறாங்க, குடோன்லையும் இறக்கி வைக்குவாங்க. அவ்வளோ தெரியுது. ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் அன்லோடு அவ்வளோ முடிஞ்சுங்க. ஒரு 40 பெல்லு தான் இருக்கணும். அது பண்ணி இங்கேருந்து பலவத்திராங்கள ஊர் போகணுங்க. அது ஒரு இங்கேருந்து ஒரு 80-100 கிலோமீட்டர் வருங்க. எல்லாம் மட்டை கட்டிகிட்டு இருக்கிறோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சுங்க. லைட்டாக காற்று போயிட்டுருக்குது. டக்குன்னு ஃபுல்லாக காற்றுல இருக்குல்ல, ஏதோ ஒரு கடையை தான் பார்த்து நிறுத்தி பஞ்சர் போடணுங்க. வாங்க அடுத்து பஞ்சர் கடையில் போயிட்டு அப்படியே வீடியோ பண்ணுறேன். सुबह का जल्दी आ गया, 3-4 बजे आ गया. कहाँ पे? इधर ही जोधपुर में 10 किलोमीटर. अच्छा तो कोटा नांदा कोर्ट है ना, कोर्ट है, हाई कोर्ट है, हाई कोर्ट, हाई कोर्ट. अच्छा हाई क्या बात कर रहा था फ्रेंड्स இன்னும் இங்க பஞ்சர் ஆயிருக்குதுங்க. आपकी गलती क्या है? போது मतलब हम जान गए, कोई मतलब गुजर होता है, कोई गुजर होता है, हम जाट है. ये मछली वो वाला है आपको नहीं दूसरा. ये बराबर हो गया. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பஞ்சரெல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. பஞ்சரை போடுறேன்ட்டு பேச்சு கொடுத்துட்டே இருந்தாப்புல. ஆனால் வேலை தெளிவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் செய்வாங்களான்னு தெரியாது. அசாம்லாம் கூட வச்சுக்கலாம், பேருக்கு காசு நிறைய வாங்குவாங்க, ஆனால் வேலையாகாது. அந்த வேலை வந்து பக்காவாக இருந்துச்சு. ரேட்டும் பரவாயில்லைங்க, கம்மி தான். எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 470 ரூபா ஆச்சுங்க. ஒரு பேட்ச் ஒன்று போட்டாங்க. டயர் குவாலிட்டி மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு 50 ரூபாங்க. மற்ற பக்கம் தான் கலருக்கு 50 ரூபா, போடுறதுக்கு 50 ரூபா. இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து டயர் குவாலிட்டி மாதிரி 50 ரூபா தான். அப்புறம் பஞ்சர் சார்ஜில் வெளியில் போட்டாங்க. பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அதெல்லாம் அவர் விடவே இல்லை போகிறதுக்கு. நம்ம டிரைவர் கூட இருக்க டிரைவர் இப்படி சூப்பராக பேசுவார். அவர் நியாயம் பேசிட்டே இருந்தாப்புல. வேலையும் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் அன்றைக்கி தமிழ் வழியில் நிறைய வருங்களாமா, சொன்னால் பதில் சொன்னாப்புல. வேலை தெளிவாகிறதுனால வராங்க. அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி போயிட்டு இருக்கிறோம். மணிக்கு 2 ஆகிடுச்சு. நம்ம இருக்கிறது பாருங்க 3 மணி நேரம் ஆயிருங்க. சரிங்களா? வெயில் வேறு. போனால் லோடு இறக்குறாங்க மாதிரி தெரியாது. லேட் ஆகி போச்சு. நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தாபால் இருக்குங்க. காலைல சமையல் செய்யலை. வந்ததே பார்த்திங்கன்னா காலை வடியில் 5 மணிக்கு வந்தோம். காலையில் நேரத்தில் லோடு இறக்கிட்டு வர வழியிலையும் பஞ்சரு, ஒன்றும் சமையலே செய்ய முடியலைங்க. வண்டி பார்த்திங்கன்னா வெளியே நிற்கிது. அங்கே நிற்கிது. தாபால் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டுங்க. நைட்டு தான் செய்யணும். இந்த ரொட்டி சொல்லியிருக்கிறோம், எல்லாம் தான் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொட்டி சொன்னாங்க. ரொட்டி, தயிர் கொடுத்துருக்குறாங்க, வெங்காயம், அதாவது குழம்பெல்லாம் வந்து வச்சுட்டாங்க. இதோட அன்லிமிட்டடா 100 ரூபாயா? ஆ
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு லோடர் வரைக்கும் வந்தாச்சுங்க. பலோத்ராவில் இருக்கோம். மணி பார்த்தா 5 தான் வந்தோம். லோடர் கேட்டோம், ஆனால் லோடு இறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டைம் ஆகி போச்சு, நம்ம ஆளுகளாக போயிட்டாங்களாமா. நம்ம மதியமே வந்திருக்கலாம். டயர் மட்டும் பஞ்சராகாமல் இருந்தால் நைட்டு வந்து லோடெல்லாம் இறக்கிருக்கலாங்க. நைட்டுக்கு ஒரு மதியானமே வந்து லோடு இறக்கிருக்கலாம். நைட்டு கிளம்பிருக்கலாம் வேற லோடுக்கு. முடியல, நீங்கள் நைட்டு இங்கே தான் ஆல்ட்டு இது பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மணி 10 நேற்று வந்தால் லோடு இறக்கல, பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னைக்கு காலையில் இறக்குன்னு சொல்லிக்கிறாங்க. கயிறெல்லாம் அவுத்துட்டு சொன்னாங்க. கயிறெல்லாம் சுற்றி இருக்கிறோம், எல்லாம் அவுத்துட்டு. நீங்கள் எப்போ இறக்கி விட்றாங்க தெரில. குடோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குதுங்க, வண்டிக்கு பின்னாடி குடோனு. இங்கே நிறுத்தி அவுத்து சொல்லியிருக்கிறாங்க. லோடெல்லாம் விழுந்துருமான்னு தெரில. கிடங்காட்டி ஆட்டோ வர அதில் மாற்றிக்கலாம், டெலிவரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், கை தூத்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம இறக்குற குடோனுங்க. இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாயில் அவுத்துட்டேங்க. நிறைய தமிழ்நாட்டு நேற்று நின்று இருந்துச்சு, நைட்டு போயிடுச்சுங்க இறக்கிட்டு. பாயில் அவுத்துட்டாச்சுங்க. அடுத்து இறக்குறது தான். பார்த்தீங்கன்னா லோடு இறக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கயிறில் அவுத்துட்டாங்க. அவுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயை அவுத்துட்டாச்சு. வண்டி வந்து மாதுன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா டெலிவரின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே சுற்றணுமாம்மா. இது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா தாங்க. இதே மாதிரி நல்லா சாயம் போடுறதுங்க, துணிக்கு வந்து சாயம் போடுறது, காட்டனுக்கு அந்த இடம் தான். ஒரு ஃபஸ்ட் டெலிவரிக்கு வந்திருக்கிறோம். அப்படியே காட்டுறேன் பாருங்க அந்த இடத்தெல்லாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்த துணிங்க, காட்டன் துணி. இப்படி இதெல்லாம் அப்படி கலர் போடுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, உள்ள கலர் துணி இருக்குதுங்க. இங்கே ரெட்டு, ரோஸு, அதாவது உள்ளே என்ன தொங்கிட்டு இருக்குதுங்களா, இன்னும் தெரியுதுங்களா. உள்ள போய் எடுத்தால் பேசுவாங்கன்னு நம்ம தெரில. அதனால் இங்கேயே எடுத்துகிட்டு இருக்கிறோம். கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஊரில் ஒரே சாய தண்ணியாக ஓடிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சுற்றி இறக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4-5 பக்கம் இறக்கிட்டோம், இன்னும் இறக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் லுங்கி தாங்க. அதாவது லுங்கி வேட்டி செம்மையாக பிரிண்ட் போட்டு கலர் போட்டு வச்சுருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக லோடெல்லாம் இறக்கி முடிச்சாச்சுங்க. அதில் ஒரு 10 மணிக்கு போயிட்டு போனாங்க. மணி 4. நிறையா சுற்றி இறக்கிட்டாங்க. பெருசாக ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி இருப்போம். உள்ள நிறைய ஃபேக்ட்ரி இருக்குங்க, இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்களா. எல்லாம் சாய் ஃபேக்ட்ரிக்கு தான் ஃபுல்லாக இறக்குனாங்க. ஒரு 10 பேல் 5 பேல் இந்த மாதிரி தான் இறக்குனாங்க. இப்போ முடிஞ்சுங்க ஒரு வழியாக. அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஜோத்பூர் போப்பாருங்க. அவ்வளோதான். லோடு அங்கே ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போயிட்டு என்ன லோடு என்னன்றதை உங்களுக்கு அடுத்த வர வீடியோ சொல்லுவீங்களா. இப்போ இந்த வீடியோ நம்ம கோயம்புத்தூர், அதாவது சோமனூர், இங்கே ஜோத்பூர் அண்ட் பலோத்ரா இங்கே வந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ போடுவீங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.